கர்த்தர் தரும் வஸ்திரங்கள் பாகம் 4 6 7 வஸ்திரங்களை பார்க்க போறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். இப்போ பார்க்க போற இந்த 6ஆம் வஸ்திரத்தினுடைய நேம் என்ன? வெண் வஸ்திரம். இன்னைக்கு இந்த வெண் வஸ்திரத்தை குறித்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. கரெக்டா இல்லையா? வெண் வஸ்திரம் இது எப்போ எங்க வழங்கப்படுகிறது, யாருக்கு வழங்கப்படுகிறதுன்றது தெளிவா அந்த வசனம் சொல்லப்படுகிறது. எங்க வழங்கப்படுகிறது? உலகத்துல மேடை வச்சு கொடுக்கப்படுகிறது. இது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்காக வழங்கப்படுகிற ஒரு வஸ்திரம் தான் வெண் வஸ்திரம். அப்போ உலகத்துல நம்ம வாழ்கிற வரையிலும் நம்ம இந்த வெண் வஸ்திரத்தை குறித்து பார்க்கும்போது கடவுள் கொடுக்குற 6ஆம் வஸ்திரமாக நம்ம இதை பார்க்கணும். இந்த வஸ்திரம் என்பது நமக்குள்ள இருக்கிற வஸ்திரமாக அது காணப்படுது. இப்ப நம்ம பார்த்த 5 வஸ்திரங்களும் வெளியில தெரியறதில்ல, கிரியைகள்ல தெரிகிற வஸ்திரங்களாக கடவுள் நமக்கு அருளுகிறார். அதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்ப இந்த வஸ்திரத்தை வெண் வஸ்திரத்தை பரலோகத்துல அவர் தருகிறார் நமக்கு. ஆனா இங்கே நம்ம உள்ளார அதை அணிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் கர்த்தர் வெண் வஸ்திரம்ன்றதை நீங்க ஒரு தெளிவு நமக்கு வேணும். இன்னைக்கு எல்லாம் வெள்ளை வஸ்திரம் போட்டவங்களாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன போடப்பட்டிருக்கு? வெள்ளை வஸ்திரங்கள் எல்லாம் அயன் பண்ணி போட்டவங்க அவங்களுக்காக தான் வெண் வஸ்திரங்கள் பரலோகத்திலும் போடப்பட்டிருக்கா? என்ன போடப்பட்டிருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் இந்த வெண் வஸ்திரத்தை யார் தரா? நம்ம போடுறது பெரிய விஷயம் இல்லை. அவர் தந்தாதான் அதுக்கு தகுதியுடையவங்களா இருக்க முடியும். நம்ம போடுறதுனால நம்ம தகுதியுடையவங்க கிடையாது. நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கலாம். வெள்ளை வஸ்திரம் போடுறதுனால நம்ம பெரிய வெற்றி பெற்றவங்களாக நம்ம சொல்ல முடியாது. எல்லா கலருமே ஆண்டவர் அதை அப்படின்னா வெள்ளையை விரும்புற மட்டும்தான் வானவில்லையா உருவாக்கணும். வெள்ளையாவே உடம்புல எல்லாத்தையும் படைச்சிருக்க வேண்டியது. கண்ணில் ஏன் கருவடியை கருப்பா வைக்கணும்? வெள்ளையாவே அதையும் வச்சிருக்க கண் அப்படியே வச்சாரு. தலைமுடியா கருப்பா வைக்கணும்? தலைமுடியும் வெள்ளையாவே வச்சு சின்ன வயசுலேயே கடவுளாம் அடை வைக்கலாம். அப்படியே பண்ண விட்டாரு. பண்ணல. வெண்மை என்பது எதுல இருக்கணும், தூய்மை என்பது எதுல இருக்குன்றதை கடவுள் சொல்றாரு. ஆமா, இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்மளை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது இருதயத்தில் வருகிற காரியம் தான் இந்த வெண்மை என்பது. மத்தேயுல அதுதான் சொல்லப்படுது. முதல்ல ஒரு கிளாரிபிகேஷன் தான் உங்களுக்கு புரியும். மத்தேயுல சொல்லப்படுகிறது 5ஆம் அதிகாரத்துல சொல்றது, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். அப்போ எங்க இருந்து துவங்குகிறது பாருங்க. நீங்க சகரியா எடுத்து பாருங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 3:4 வாசிங்க. இதுல தெய்வம் சொல்ற வார்த்தை சிறந்த வஸ்திரங்களை தருவன் தான் சொல்றாரு. வெண் வஸ்திரங்களை தரும் சொல்றாரு. ஏன்னா ஒரு ஆசாரிய பணி செய்கிற ஒரு யோசுவாவுக்கு ஒரு தரிசனம் அங்க கிடைக்குது பாருங்க. அது சகரியால ஒரு தரிசனத்தை சகரியா பாக்குறாரு. சகரியா 3ஆம் அதிகாரம் ஒரு கிளாரிபிகேஷன் நமக்கு வேணும். 3:4 வாசிங்க. உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து அந்த சிறந்த வஸ்திரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல வாழ்றாம்போது அவர் யோசுவான்றது பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படல. அவர் தரிசனங்கள் காணப்படுறார். பிரதான ஆசாரணியாக அந்த யோசுவா கிடையாது. இது பிரதான ஆசாரணியாகிய யோசுவா. இந்த யோசுவா ஆசாரிய பணி செய்கிறவர். அவர் அவரு அழுக்கு வஸ்திரங்களோட இங்க நிக்கிறத ஒரு தரிசனமா காட்டுற ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஆனா தெய்வம் அங்க சொல்ற வார்த்தையை நீங்க கவனிக்கிறத அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். அங்க என்ன சொல்றாரு? உனக்கு உன்னிலிருந்து அக்கிரமம். அப்ப எது கரை? அக்கிரமம், பாவம். உன்னிலிருந்து கரைப்படுத்துகிற அந்த அக்கிரமத்தை நீக்கி உனக்கு வெண் வஸ்திரங்களை தருவோம்னு சொல்ல. என்ன போடப்பட்டிருக்காங்க? அப்போ நீங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். வெண் வஸ்திரங்கள் சொல்லப்படல. நீ தூய்மையான வஸ்திரத்தை, சிறந்த வஸ்திரத்தை கடவுள் கொடுக்குறாரு. அப்போ நம்ம போடுகிற ஆடை என்பது வெண் வஸ்திரங்களை கொடுக்குறாருன்னா அது ஜெயம் கொள்ளுகிறோம் தான் கொடுக்குறாரு. அக்கிரமங்கள் நீங்க அதை ஒரு பரிசுத்த ஜீவியத்துல வெளிப்படுத்துறவங்களுக்கு தான் அந்த வெண் வஸ்திரங்களை அவர் கொடுக்குறாருன்றதை நீங்க முதல்ல மனதில் இருத்தி கொள்ளுங்க. இந்த யோசுவாவுக்கு சொல்றது போலதான் நமக்கு சொல்றாரு. உன்னிலிருந்து அக்கிரமங்களை நீங்க செய்து உனக்கு சிறந்த. இந்த உலகத்துல வாழ்கிற வரையில ஒரு வெளிப்படுத்தல எனக்கு பிடிச்ச ரொம்ப வசனம் இருக்கு. கரைகள் வரதான் செய்யும். ஒரு வாட்டி புரியுதா உங்களுக்கு? வராம இருக்காது. அப்ப அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் ரெக்டிஃபை பண்ணணும். அப்ப ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் இந்த வசனத்தை கடவுள் இந்த வசனத்தை அங்க எங்க கொடுக்குறாரு? மரத்துல கொடுக்குறாரு. வெண் வஸ்திரங்களை கொடுக்குறாரு. இப்ப இங்கேயே நம்ம வெண் வஸ்திரங்களை கொடுத்த போட்டா மாதிரி நம்ம வாழ முடியும். இப்ப உலகத்தெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, அவனுக்கு பார்ப்பா வெள்ளை மனசுப்பா, ஆனா அவன் போட்டு ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்? அவன் ஜீன்ஸ் பேண்ட் கூட போட்டுருப்பான். நல்லா 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 ஜாலியாக சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவன் மனசு என்ன? மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் மனசு ஏன் அவன் மனசு வெள்ளை மனசு சொல்றாங்க?
அதுதான் வெண்வஸ்திரம் போட்டிருக்கான். ஏன்னா அவன் வந்து நேர்மையா, அவன் வந்து கிரியைகள்ல எல்லாவற்றையும் அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றான், அன்பு காட்டுறான், பிற மீது அவன் நேர்மையா இருக்கிறான், உண்மையா நடந்துக்கிறான் கடவுள் முன்னாடி. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அதனாலதான் அவன் மனசு என்ன மனசு, உலகத்தார் கூட சொல்லுவாங்க அவன் மனசு என்ன மனசு, வெள்ளந்தியா இருக்குப்பா, வெள்ள மனசுப்பா. அந்த மாதிரி தான். அதுதான் இப்ப எது முதல்ல இங்கே நம்ம வஸ்திரங்கள்னா அந்த சிறந்த வஸ்திரங்கள் கடவுள் உள்ளார நம்ம கொடுக்குறாரு. அந்த வஸ்திரங்களை நம்ம வந்து பரிசுத்தமா வெளிப்படுத்தும் பொழுது நம்மள கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தா கூட நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, மனசு வெள்ள மனசுப்பா. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஜனங்க, இவன் மனசு பார்ப்பா, என்ன மனசுப்பா, என்ன இருக்கான், அவன் வந்து எப்படிலாம் பணிவிட செய்யறான், ஏழைங்களுக்கு அப்படி போய் செய்யறான், ஓடி ஓடி பண்றான், ஏதாவது அன்பு காட்டுறான், அவன் நீதியா நேர்மையா நடந்துக்கிறான். அதுதான் அந்த ஒரு அக்கிரமங்கள் நீக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு. அதுதான். அப்படி வாழும் பொழுது அவன் ஏற்கனவே வெள்ள வேஷம் தரிச்சா மாதிரி தான் அவன் காணப்படுவான் அந்த உலகத்துல. அவன் தான் ஜெயம் கொள்கிறவனாக காணப்படுகிறான். புரியுது? அவங்க லைட்டா அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். அப்ப இந்த வெண்வஸ்திரத்துக்கு தகுதியுடையவன் யாரு? ஜெயம் கொள்ளுகிறவன். வெள்ளை ட்ரெஸ் போறதுனால அது முன்னாடியாளமா போட்டுட்டேன் அப்படின்லாம் வாங்கிட முடியாது. ஏன் நான் இதை உங்களுக்கு அழுத்தமா மறுபடியும் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மற்ற வஸ்திரங்கள் போல இது கிடையாது. இது சரீரத்திலே அணிஞ்சு நம்மளை பெருசா காட்டவும் முடியும். நல்லா கவனிக்க, நான் சொல்ல புரியுதா இல்லையா? மற்ற வஸ்திரங்கள்லாம் நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பு சால்வை, இதெல்லாம் நமக்குள்ள உள்ளார இருக்கிற காரியங்களா காணணும். இதுவும் உள்ளார மெயினா இருக்கணும். இதை வந்து வெளியில போட்டு ஏமாத்திர முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதாங்க? வெளியில போட்டு ஏமாத்திர முடியுமா முடியாதா? வெளியில அதனால தான் பாருங்க, பரிசேயரை குறித்து சொல்றாரு ஆண்டவராகிய கர்த்தர். வேதம் என்ன சொல்லுது? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அவங்க வந்து போட்டிருக்காங்க, ஆனா அவங்களுடைய கிரியைகள்லாம் வந்து என்னவா ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அவங்க இல்லை. இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுருப்போம், இந்த இங்குல எல்லாம் அடிச்சுப்பாங்க பாத்தீங்களா? எத்தனை பேர் அந்த அனுபவம்லாம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம தப்பிப்போம், ஆனா நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்க மேல அடிக்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டு இங்கில போட்டு அடிச்சுட்டு விளையாட்டு காமிச்சிருப்பாங்க, அடிச்சுட்டு முதுகில் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லாஸ்ட். ஆனா நம்ம நினைச்சு, அதாவது இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம மற்றவங்களை தாழ்வாகவோ அற்பமாகவோ அவங்களாம் வந்து என்ன நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தம் பார்த்தியா, அவங்களெல்லாம் ஒரு தாழ்வாகவோ ஒரு மட்டுப்படுத்தியோ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க மேலே இங்கு அடிக்கும். புரியுதா இல்லையா? அவங்கள கரைப்படுத்துவோம். அவங்களை கரைப்படுத்தினா நம்ம ஜெயம் கொள்ளுக்குள்ள ஆக முடியாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கிறீங்களா? நம்மளாம் பெருசா நிறைய பேருடைய எண்ணங்க. அந்த பரிசையை இருப்பாங்க, ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறப்போ அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் அந்த பாவியை போல இல்லை, அந்த விபச்சாரம், அவன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அந்த வார்த்தை நீங்க எல்லாருமே படிச்ச வார்த்தை தான் அது. அப்ப அவர் ஜெயம் கொண்டவர் அவரு. உங்களுக்கு தெரிஞ்சுங்க, நீங்க இங்கெல்லாம் அடிப்போம், ஆனா ஒரு நாள் நம்ம முதுகு பின்னாடி நிறைய பேர் அடிச்சிருப்பாங்க, அது தெரியவே தெரியாது. எத்தனை புரியுது? நம்ம அடிச்சுப்போம், நம்மளாம் முன்னாடிலாம் நல்லா வெள்ளையா இருக்கு, சூப்பரா போயிட்டு இருப்போம். ஆனா அங்க அடிச்சவங்க எல்லாம் பின்னாடி ஒரு நாள் அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லையா? என்னையாட அடிச்ச பின்னாடி அடிச்சுப்பா, வீட்டுக்கு போய் கழட்டி பார்த்தா தெரியும், அட பாவிகளா, பின்னாடி சட்டை ஃபுல்லா அடிச்சுக்கலாம். அந்த மாதிரிதான் நாம வந்து பிறரை தாழ்வாக வெள்ளை ட்ரெஸ் போட்டு தாழ்வா நினைக்கும் போது அது ஒரு வெற்றி கிடையாது. நமக்கு பின்னாடி இருக்கிற முதுகுல நிறைய என்ன பண்ணிருப்பாங்க, அற்பமாக நம்மளை பேசுவாங்க. நம்ம பிறரை தாழ்வாக நம்ம வெள்ளை ட்ரெஸ் போறதுனால பெரிய பரிசுத்தவான்கள்லாம் நினைச்சோம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எங்க இருக்கணும்? உன்னிலிருந்து அக்கிரமம் நீங்க செய்கிற கர்த்தர்கிட்ட விட்டு கொடுங்க. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கந்தையானாலும் கசைக்கு கட்டுன்றாரு. அந்த கந்தை வெள்ளை கந்தையானாலும் கசை கட்டுன்னு போடல, என்ன போடப்பட்டிருக்கு? கந்தையானாலும் கசைக்கு கட்டு. தெய்வத்துக்கு முன்னாடி விட்டு கொடு, தாழ்மைப்படு. கர்த்தருக்கு முன்னாடி பிறர் அற்பமா நினைக்காத போதே நம்ம வெள்ளை ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். உள்ள பிறர் வெள்ளை ட்ரெஸ் போட்டாலே ஒரு அற்பமான என்ன நினைக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. எத்தனை வருட அனுபவமா இருந்தாலும் நமக்கே தெரியாம முதுகுல இருக்கிற கரை தான். ஸோ நம்ம இதை முதல்ல ஆழப்படுத்திக்கணும். இந்த தெளிவு இருந்தாதான் நமக்குள்ள என்ன பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளை ட்ரெஸ்க்கே ஒரு மரியாதை உண்டு. வெள்ளை ட்ரெஸ்னாலே ஒரு மிகவும் ஒரு மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை. எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அது மிகவும் மதிப்புக்குரிய வார்த்தை. அது போட்டாலே அதுக்கேற்ற கிரியைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா போறது. அதனால தான் சில பேர் பொருத்தனை பண்ணி போட்டுப்பாங்க, ரொம்ப சந்தோஷம், அது அவங்க பொருத்தனை. ஆனா மற்றவங்க மேல அது என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் போட்டுதான் ஆகணும், அதுதான் சட்டம்னு பைபிள்ல நீங்க இல்லாத சட்டத்தான் கொண்டு வரக்கூடாது. நீங்க போறீங்களா, அது தனிப்பட்ட இது. மற்றவங்களை தாழ்வா அதை நினைக்கும் பொழுது, நாங்க தான் பரலோகத்துக்கு போயிடும் நினைக்கும் பொழுது அது கண்டிப்பாக அது சரிப்பட்டு வரவே வராது. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிற விஷயம் என்னன்னா பரிசுத்த ஜீவியம் தான். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுறது, பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்படணும், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படணும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப அதுல இருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்டாதான் நம்ம வெள்ளை ட்ரெஸ் போடுறதுக்கு நம்ம தகுதியுடையவர்களாக மாற முடியும். இதை நீங்க மனதில் புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த வெளிப்படுத்துற நாள்ல நீங்க 3 நாள் மறுபடியும் வாசிங்க. அங்க எப்படி இருக்கிறான் பாருங்க அந்த சபையில. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். யார் தேவனுக்கு முன்னாடி பாத்திரவான்கள்ன்றதை புரிஞ்சுங்க. யார் பாத்திரவான்கள்?
இந்த 6வது வஸ்திரமான அந்த வெண்வஸ்திரம் தரிக்க யார் பாத்திரவான்கள்ன்றதை இயேசு கிறிஸ்துவே இங்க தெளிவா சொல்றாரு. யார் அவங்க? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். புரியுதா? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அவங்க தான் வந்து யாருக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோட நடக்கிறதுக்கு தகுதியுடையவர்களாக மாறுகிறார்கள். ஜெயம் கொள்ளணும். அவரு இப்ப ஜெயம் கொள்ளுகிற இந்த மாதிரி யார் ஜெயிக்க முடியும்? ஜெயிச்சவங்களுக்கு தான் ஆண்டு கொடுப்பான்ட்டாருப்பா. 6ஆம் வசனம். யாரெல்லாம் ஜெயிக்க முடியும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார் ஜெயிக்க முடியும்? இந்த பரிசேயர் இத்தனை வருஷமா இருக்கிற பரிசேயரால கூட ஜெயிக்க முடியல. ஆனா வெளியில் இருக்கிற பாவி அவங்க ஜெயிச்சிட்டாரு. கரெக்டா இல்லையா? அந்த வெள்ளை ட்ரெஸ் போறதுக்கு தகுதியுடைய பாத்திரமா மாறிட்டாருங்க. ரொம்ப விளக்கமாலாம் போல. ஆனா உள்ள இருக்கிற பரிசேயரால மாற முடியல. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாரு, வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டதுனால நான் பெரிய இதில் போட்டதுனால பாரம்பரியத்தெல்லாம் ஃபாலோ பண்றதுனால நான் என்னது என்ன ஒரே உயர கோபுரமா வச்சிருப்பாங்க மனசுலன்னு. ஆனா உண்மை அது கிடையாது. ஆனா வேதம் உண்மையை என்ன காட்டுதுன்னா 6 அடி கல்லறை சோறா தான் வச்சிருக்குது. எப்படி சொல்லுது வேதம்? என்ன சொல்லுது? வெள்ளை அடிக்கப்பட்ட அந்த மாதிரி இல்லை. யார் ஜெயிக்கிறோங்க? இயேசு கிறிஸ்துவை தெரிந்த கூட்டம் ஜெயிக்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காரியங்களை வைக்கிறவங்க இல்ல. இயேசு கிறிஸ்துவை புரிந்த கூட்டமே ஜெயிக்கிற கூட்டம். அல்லாமே கரங்களை தட்டி நம்ம மயப்படுத்தலாமா? யார் ஜெயிக்க முடியும்? இயேசுவை. இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், இயேசுவை தெரிந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? நிறைய பேர் வருவாங்க, ஒரு 1000கணக்கான ஒரு 10,000 பேர் கூட வருவாங்க. இயேசு எல்லாமே இயேசுவை தெரியுங்க, இயேசுவை தெரியுங்க. ஆமா, புறஜாதி கூட வருவான். இயேசுவா எவ்வளவு நல்லவருப்பா, சிலுவையெல்லாம் ஒரு இதுவான எவ்வளவு பேர் வருவாங்க. சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தனவோ தெரியாது. ஆனா இயேசுவா அப்பா குட் ஃப்ரைடே வருஷம் வருஷம் வருமே பாப்பனே, அவரா வரப்பா அவ்வளவு பேர் வருவாங்க. சினிமா கூட்டம் மாதிரி வரும். பிரியாணிலாம் சாப்பிட்டோமே அவர் தான் இயேசுவா, எல்லாம் வருவாங்க. இதெல்லாம் இயேசுவை தெரிந்த கூட்டம். ஆனா எத்தனை பேர் இயேசுவை புரிந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? இயேசுவை புரிந்த கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டம் தான் ஜெயிக்கிற கூட்டம். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கூட்டம் தான் வெண்வஸ்திரத்தை தரித்து கொள்ளத்துக்கு தகுதியுடைய கூட்டம். இயேசு எப்படி இந்த உலகத்துல பாவத்தை ஜெயித்தாரோ அதுவும் அறிக்கை செய்யும். இந்த பாவம் எனக்கு பிடிக்காது, என் ஏசப்பாவுக்கு இது பிடிக்காது, பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அதையும் அறிக்கை செய்யும். பாவத்தை ஜெயித்தது போல மரணத்தை ஜெயிக்கிறது போல அது மரணத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர்? சங்கீதம் 29:1-2 வாசிங்க. பாருங்க. அவங்க தங்களை அலங்கரிச்சுக்கிறாங்க. பரிசுத்த அலங்காரத்துல மகிமையை செலுத்துறாங்க. பாருங்க. அதனாலதான் அந்த ஒரு இவங்கெல்லாம் வந்து புரிந்த கூட்டம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது இயேசுவை புரிந்த கூட்டம், நீங்க 2 வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம் அங்க காணப்படுகிறது. இயேசுவை தெரிந்த கூட்டம் இருக்கு. அவங்க சொல்லிட்டு போற ஒரு காரியத்தை காரணீங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துல காணப்படுகிறது. அவர் தெரிந்த கூட்டம் இவ்வளவுதான், ஒரு லிமிட்ல விட்டுட்டு போயிடும். பாருங்க, அவங்க வெண்வஸ்திரத்துக்கு பாத்திரவான்களா அவங்களால இருக்க முடியாது. யோவான் 6ஆம் அதிகாரத்துல இது கடின உபதேசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க வாசிங்கன்னா எத்தனாவது வசனம் பாது? யோவான் 6:60 வாசிங்க. யோவான் பரிசுத்தமாக்குகிற, நம்மளை பரிசுத்த வாழ்வுக்குள் நடத்துகிற, பரலோகத்தின் நித்திய ஜீவனை அருளுகிற அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு, இயேசுவை புரிந்து கொள்வதற்கு தன்னை விட்டு கொடுக்காத கூட்டமே இயேசுவை தெரிந்த கூட்டத்தோட நின்றுடும். இயேசுவை புரிந்த கூட்டம்ன்றது வேற. அது அந்த கூட்டத்தை குறித்து நான் காட்ட போறேன். இப்ப இந்த கூட்டம் என்ன கூட்டம்? கிறிஸ்துமஸ்க்கு வரங்க, அவ்வளவுதான். அந்த லிமிட் அவ்வளவுதான். அந்த உபதேசம் நமக்கு தேவையில்லைங்க. நம்மளை பரிசுத்தமாக்கி வெண்வஸ்திரம் தரிக்கிற உபதேசம் நமக்கு தேவையில்லைங்க. அவ்வளவுதான். வரமா, கேக் சாப்பிட்டோமா, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோமா, முடிஞ்சோமா, போனோமா, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து அதிசயம் வாங்கணுமா, தலைவலிக்கு இன்னும் இந்த டாக்டர் கிட்ட வந்தா டாக்டர் கொஞ்சிட்டா இருப்பாங்க. டாக்டர் என்ன பண்ணுவாங்க? டாக்டர் ஃபீஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. டாக்டர் பார்த்துலேயே உட்காந்து டாக்டர் அப்படின்னு கொஞ்சிட்டா இருக்க போறாங்க. விட்டுட்டு காசு கொடுத்துட்டு ஃபீஸ் கட்டிட்டு அந்த மாதிரி தானே இயேசு கிறிஸ்துவ பாக்குறோம். நம்ம டாக்டரை எத்தனை பேர் பாக்குறீங்க? இயேசு கிறிஸ்துவ அவர் அப்பாவா எத்தனை பேர் பாக்குறீங்க? மனவாளனா எத்தனை பேர் பாக்குறீங்க? டாக்டரா பார்த்தோன்னா ஃபீஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் இல்ல. அவருக்கு நமக்கும் டச் கிடையாது. ஃபோன் பண்ணி டாக்டர் எப்படி இருக்கீங்க டாக்டர் அப்படியே கேட்பீங்க. எப்பா கூட வியாதி குணமானா போதும்னு எத்தனை பேர் அப்படித்தானே இருப்பீங்க? அப்படிதான் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இவங்களாம் இயேசுவை தெரிந்த கூட்டம். தெரிந்த கூட்டம் என்ன பண்ணோம்? இது கடினமான உபதேசம் விட்டுட்டு போயிடும். ஆனா புரிந்த கூட்டம் இருக்கு. அவங்க தான் பேதுரு இருக்கிற கூட்டம். பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாரும் விட்டுட்டு போயிறாங்க. 69வது வசனம் பா. சாரி, 68-69. ஆமென். நல்லா கவனிச்சீங்களா? அப்போ இவங்க இந்த கூட்டம் தான் இயேசுவை புரிந்த கூட்டம். அந்த கூட்டம்லாம் வந்து டாக்டர், அவர் கடைக்காரரு, இந்த அற்புதம் செய்யற, அதோட அவ்வளவுதான்.
அந்த கூட்டத்தில் அவர் டாக்டரு, அப்புறம் வேற என்னது கடைக்காரர், அந்த பிஸ்னஸ், அந்த மாதிரி தான், அந்த ஒரு லெவலில் தான் இயேசு வச்சிருக்கிறாங்க. இவங்க அப்படி இல்லை. என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு ஜீசஸ், உங்களை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? அதுதான் நித்திய ஜீவசனம். என்னது? என் வாழ்வு தரக்கூடிய வசனங்களே உங்ககிட்ட தான் இருக்கு. என்னை ஜெயிக்க வச்சு என்னை பரலோக ராஜ்யத்தில் வெண்வஸ்திரம் அருளுகிற அந்த கொடுக்க வைக்கிறதுக்கு உதவி செய்கிற இந்த வசனங்களை தருகிற நீங்க தானப்பா. உங்களை விட்டுட்டு நான் எங்க? அப்ப இந்த கூட்டத்தில் நாம் இருக்க மாட்டதை செக் பண்றவங்க, அப்பதான் நம்ம ஜெயிக்கிற கூட்டமாவே நம்ம மாற முடியும். ஏன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு தான் வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன்னு யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப நம்ம ஜெயிக்கிற கூட்டமா நம்ம மாறணும். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிற கூட்டம்ன்றப்போ அந்த சர்தை சபையை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த சர்தை சபைக்கு ஒரு கெட்ட சாட்சி இருக்கு. என்ன சாட்சி இருக்கு? நீ உயிருள்ளவனா இருந்தோம். அப்ப நம்ம ஜெயிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மரணத்தை அதாவது மரணம் போன்ற காரியங்களை நம்ம ஜெயிக்கணும். அவன் செத்தவனா இருக்கிறான். அந்த அப்ப அதனாலதான் தெய்வம் என்ன சொல்றாரு, நீ ஜெயிக்கிறவனுக்கு தான் நான் என்ன கொடுப்பேன். ஏன்னா அவர் என்னடா அது எப்படி சாவை ஜெயிக்க முடியும்? சாவை நம்ம ஜெயிக்க முடியும். என்ன எப்படி ஜெயிக்க முடியும்? மரணத்தை உண்டு பண்ணுகிற பாவத்தை நம்ம ஜெயிக்க முடியும். மரணத்தை உண்டு பண்ணுகிற சாபம் இது எல்லாத்தையும் ஜெயிச்ச கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறோம். நித்திய ஜீவன், நானே வழியும் சத்தியமும் அந்த ஜீவனை பெற்றிருக்கிற நாம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அதை நம்ம உணராத பொழுது நம்மளாம் யாரு? எத்தனை வருஷமா இருந்தாலும் நம்ம சர்தை சபையில இருக்கிற மாதிரி தான் மரித்தவர்கள் மாதிரி தான். அதை விட்டு மரித்தவர்களை விட்டு எழுந்து வெளியில நீ என்ன பண்ணோம்? ஜெயிக்கிற கூட்டமா தான் மரித்தவர்களை விட்டு முதல்ல எழுந்து தூங்குகிற நீ எழுந்து வெளியில ஓடிவா. அதுல இருக்கக்கூடாது அந்த கூட்டத்துல. அப்ப நம்ம எந்த கூட்டத்துல இருக்கணும்? பேதுரு சொன்னபடி அந்த கூட்டத்துக்கு நீ வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ ஜெயிக்கிறவர்களா மாறணும். செத்த காரியங்களை நம்ம ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயித்தவர் பாட்டெல்லாம் போறோம். மரணத்தை ஜெயித்தவர்னு. மரணத்தை அவர் எதெல்லாம் ஜெயிச்சாரு? மரணத்தை, வியாதிய, பிசாச, இயற்கையை, பாதாளத்தை, இது எல்லாத்தையுமே ஜெயிச்சாரு. எல்லாரும் ஜெயிச்சவர் நம்மளே ஜெயிக்க வைக்க மாட்டாரா? நமக்கு ஜெயிக்க உதவி செய்வாரா? உதவி செய்ய மாட்டாரா? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இவங்க தாங்க வெண்வஸ்திரத்தை அணிந்து கொள்ள முடியும். அவர் பாவத்தை ஜெயிச்சவர், நம்மளும் பாவத்தை ஜெயிக்க முடியும். பாவம் நின்னா நம்ம முன்னாடி நின்று செங்கடல் போல நின்று பயமுறுத்ததா? பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு வந்து ஜெயிச்சிருக்கிறார். அவர் செங்கடலை பிளக்கிற தெய்வம். கண்டிப்பா இந்த வருட இறுதியில வந்து நம்மளை சுத்திகரிச்சுப்போம். நம்ம எல்லாம் வெண்வஸ்திரத்துக்கு தகுதியுடையவர்களாக நம்மளை மாத்துறாரு. அப்ப என்ன பண்ணணும்? நம்மளை ஜெயிக்கிறவர்களா மாறணும். ஜெயிக்கிறவர்களா மாறணும்னா என்ன சொன்ன? தெரிந்த கூட்டமா இருக்கக்கூடாது. என்ன கூட்டமா இருக்கணும்? இயேசுவை புரிந்த கூட்டமா மாறணும்னா அந்த இயேசு கிட்ட இருந்து 3 காரியங்கள் வெளிப்படுகிறது. நான் இப்போ 3 எத்தனை காரியங்கள்? அந்த 3 காரியங்களால நம்ம தினமும் நம்ம கழுவப்படும் பொழுது நம்ம வெற்றியுள்ள ஜீவியம் வாழ முடியும். பரிசுத்த அந்த வெண்ணாடையை அணிந்து கொள்ள நம்ம வாழ முடியும். 3 காரியங்களை நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து. அதனால தான் பேதுரு இதெல்லாம் பார்த்து இவரை விட்டுட்டு நான் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே. இவரை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக முடியாது. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கோம்னா யாருக்காக வந்திருக்கிறோம்? காலையில தான் கேட்டேன், யாருக்காக வந்திருக்கிறோம் ஆலயத்துக்கு? யாருக்காக வந்திருக்கோம்? இயேசுக்காக வந்திருக்கோம். இயேசுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அவரை விட்டு நான் எங்க போவேன்? அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நான் இருப்பேன். இன்னைக்கு இந்த இடத்துல இங்க வருவாரு. அவரை நான் தொழுது கொள்ளணும். அவருக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். இயேசுக்காக தான் வந்திருக்கிறேன். அவர் நன்றியை வெளிப்படுத்த வந்திருக்கிறேன். என்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். அண்ணால போல என்னை சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன். மகள மரியாதை போல. இப்படி பல காரியங்கள் இருக்கு. அப்போ இயேசு தான். அந்த இயேசு கிட்ட இருந்து 3 காரியங்கள் வெளிப்படுது. நல்லா கவனிங்க. அந்த இயேசுவாகி அந்த இயேசு இந்த உலகத்துல நித்திய ஜீவனாய் வந்த அந்த ஜீவன்ல இருந்து வெளிப்பட்ட ரத்தத்தினால நமக்கு வெற்றி. நோட் பண்ணீங்க. முதல் என்னது? எதுல வெற்றின்னு சொன்னேன்? ஜெயிக்கிற கூட்டம் முதல்ல யாரு? அவரை புரிந்து கொள்கிற கூட்டம். எதுல நம்ம ஜெயிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து கிட்ட தான் ஜெயிக்க முடியும். 3 காரியங்கள் இருக்கு. அதுல நம்ம ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இயேசுவினுடைய ரத்தம். வாசிங்க 1 யோவான் 1:7 வாசிங்க. தினமும் நம்ம இதுல கழுவப்படணும். அப்படிதான் நம்ம வெண்வஸ்திரம். ஒளியிலே நடந்து ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்போம். ஆமென். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உன்னிலிருந்து அக்கிரமங்களை நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தருவேன்னு சொன்னார். அப்ப அக்கிரமங்களை நீங்கள் செய்கிற அந்த இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு உண்டு. நீங்க பயப்படாதீங்க. பாவத்தை குறித்து பயப்படுறீங்களா? இந்த 11வது மாசத்துல வந்திருக்கிறோம் நாம. சாரி, முடிய போதா? இன்னைக்கு 12ஆம் மாசம் வரப்போறோம். பாவம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால முன்னேற முடியல. ஏதோ ஒரு பாவம் என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. என்னால கர்த்தருடைய சமூகத்துல நிக்க முடியல. பயமா இருக்கு. நியாயத்திற்கு பயப்படுறேன். அப்ப கூட உங்ககிட்ட முதல்ல நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றேன்? உங்களோட ஆவியானவர் இருக்கிறார். கரங்களை தட்டி அவர் நான் பயப்படுத்தலாமா? உங்களோட ஆவியானவர் இருக்கிறார். இந்த உணர்வு இருந்தாலே போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. இயேசுவின் ரத்தம் உங்களை ஜெயிக்க வைக்கீங்க.
இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரித்து உங்களை பரிசுத்தவானாக மாத்தும். அந்த இயேசுவின் ரத்தத்தினால உங்களை கரைப்படுத்திக் கொள்ள நீங்க விட்டு கொடுக்கலனா, கரைப்படுத்திக் கொள்ளனா என்ன அர்த்தம்? அது அந்த ரத்தத்தினால நான் தோய்க்கப்பட என்னை விட்டு கொடுக்கலனா பரிசுத்தம் அடைய முடியாது. நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் பெரிய பரிசுத்தவானா அதனால கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினால நான் தினமும் தோய்க்கப்பட என்னை விட்டு கொடுத்தே ஆகணும். நான் பெரிய 1 யோவான் சொல்றாரு, யோவான் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே தேவனுக்கு முன்னாடி கவனமா இருக்கணும். எல்ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருந்தார். அப்ப நம்ம அவ்வளவு பெரிய ஆபிரகாமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த வார்த்தையை அவர் சொல்லுவார். அவர் கேட்கறது அதுதான், அந்த பரிசுத்தத்தை விரும்புவார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் அந்த வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் வாழணும்னா இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு உதவி செய்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வருகிற ரத்தம் உங்களுக்கு உதவி செய்கிறது. பாவம் பயமுறுத்துகிறதா தினமும் அறிக்கை செய்யணும். நம்ம அறிக்கை செஞ்சு, அப்பா உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்கப்பா, நான் வெள்ளை வஸ்திரம் வாங்கணுமே, இங்க வாங்குறதுனா ஒரு பெரிய விஷயம், அங்க வாங்கணுமே, தினமும் ஒப்பு கொடுங்க, தினமும் கழுவப்படணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுற காரியம், நம்ம ஜெயிக்கிறவர்களாக மாற்றுகிற காரியம் வசனம். ஆமென். அவருடைய வசனம் நம்மளை கழுவுகிறது. எபேசியர் 5:26 வாசிங்க. எபேசியர் 5:26. நாம் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதுக்கும். ஆமென். போதும்பா. திருவசனத்தை கொண்டு புரிஞ்சிட்டீங்களா? வசனம் நம்மளை கழுவுது. இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற வசனம், அவரே வார்த்தை, வார்த்தையாகிய அப்பம், ஜீவ அப்பம். யார் அது? இயேசு. அந்த இயேசுவை நீங்க விசுவாசிக்க அவருடைய வார்த்தையை நீங்க விட்டு விலகிடாதீங்க. அந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நாம அவருடைய வார்த்தையை விட்டு விலகிடாதீங்க. பிள்ளைகளுக்கு கூட சொல்லுங்க, தினமும் படிக்காம சாப்பாடு கூட கொடுக்க பரவாயில்ல, தப்பு கிடையாது. நல்ல விஷயங்களுக்காக நீங்க பிள்ளைகளை கண்டிக்கிறதுல தப்பே கிடையாது. டிஃபன்லாம் கூட அப்புறம் தான், முதல்ல படிச்சுட்டு வா. வசனம் தான் உங்களை கழுவும். ஜெயிக்கிறவர்களாக பிள்ளைகளை மாட்டோம். இந்த உலகத்துல மாத்திரம் கிடையாது, மறுமையில உங்களை கொண்டு போய் நிறுத்தி வெண்வசனங்களை கொடுக்க வைக்கும். கரங்களை தட்டி தேவன் தான் பயன்படுத்தலாமா? அப்ப பிள்ளைகளுக்கு கூட வசனங்களை நீங்க சொல்லி வளங்க. தினமும் பிள்ளைங்கள்லாம் சொல்றது ரொம்ப சந்தோஷம். அந்த குரூப்ல சொல்றாங்க, அந்த வசனங்களை தினமும் படிக்கணும். படிக்க அந்த வார்த்தையால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கழுவப்பட முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை தோல்வி, பாவம், பயம் எல்லாவற்றையும் உங்களை விடுதலையாக்கி உங்களை வெற்றியாளராக நிறுத்தி அந்த விண்வஸ்திரத்தை இயேசு கிறிஸ்து பெற வைக்கும். ஆமென். அவர்கள் தான் அவரை கரம் பிடிச்சி நடக்க முடியும் அவரோட கூட. அதனால வசனம் மறக்கவே மறக்காதீங்க. மகதலேனா அந்த மரியாதை போல ஃபிக்ஸ் பண்ணீங்க. அவங்கள பாருங்க, அந்த அம்மா எத்தனை வாட்டி வராங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு. அவருடைய பார்த்து விட்டு விலகாதீங்க. இந்த கடைசி நாட்கள்ல மரியாதை தன்னை விட்டு எடுபடாத அந்த வசனம் தான் நான் தூய்மைப்படுத்தும். உலகத்தை பார்த்தாலே பயப்படுங்க. பேதுரு தண்ணியில குதிச்சு பயப்படுற மாதிரி பயப்படுங்க. ஐயோ இந்த உலகம் எனக்கு வேணாம், இயேசுப்பா நீங்க தான்ப்பா. அவர் கையை பிடிச்சிங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய ரத்தம், ரெண்டாவது அவருடைய வசனம், மூணாவது பரிசுத்தாவி. அந்த இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொல்ற காரியம், நான் போன பிறகு வேறொரு தேர்ச்சிடவாளனை நான் அனுப்புவேன். நான் உங்களை அவர் மூலமா உங்களை நான் பார்த்துக்கிடுவேன், உங்களை பரிசுத்தமாக்குவேன். ஆமா, அந்த பரிசுத்தாவியானது உங்களை பரிசுத்தமாக்குகிறார். வெற்றியாளராக நிறுத்துகிறவர் அவர் தான். உங்க கூடவே இருக்கிறார், உங்க அருகிலேயே இருக்கிறார், எல்லாரோடவும் இங்க அவர் மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம மத்தியில இருந்து இந்த வார்த்தைகளை போதிக்கிறவரே அவர் தான். நான் பேசுறது நான் கிடையாது, தெய்வம் அந்த கொடுக்குற வார்த்தையில தான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு சுய அறிவு கிடையாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். கண்டிப்பாக வெற்றியாளராக அங்க நிறுத்துவார். இந்த சர்தை சபைக்கு சொல்லப்பட்டது போல, அந்த சர்தை சபையில் கரைபடாத ஒரு கூட்டம் இருப்பது போல நம்ம இந்த கரைபடாதவர்களாக மாற்றி அவங்களை கொண்டு போய் நிறுத்துவார். கரைபட்டா கூட இந்த 3 காரியங்களை இந்த உலகத்துல சரி செஞ்சு ஒரு நாள் நிச்சயமாக பரிசுத்தமாக நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால 3வது காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. யாரு? தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவரும் நம்மளை கழுவுகிறார், பரிசுத்தமாக்குகிறார். அவரு அதான் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தயவுசெய்து இதெல்லாம் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைக்குது. இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற 3 காரியங்கள் நான் சொன்னேன். அந்த காரியங்களை நம்ம தினமும் செஞ்சாலே நம்ம பரிசுத்த வெற்றியாளராக மாற முடியும். ஃபர்ஸ்ட் என்னது? அவருடைய ரத்தம். தினமும் நைட் தூங்குறப்ப எத்தனை பேர் அறிக்கை செஞ்சுட்டு தூங்குறீங்க பாவங்களை? அப்பதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற முடியும். அடுத்தது அவருடைய வசனம். எத்தனை பேர் நம்ம படிக்கிறோம்? என்னையும் சேர்த்தா சொல்றேன், சோம்பேத்தனமா படுத்துறோம். தினமும் வசனம் படிக்காம அதை உணர்ந்து படிக்காம தூங்காதீங்க. 3வது பரிசுத்த ஆவியானவரோட ஒரு சஞ்சரித்தல் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். 3 1 2 3 வைக்கல, 3மே ஒன்னாதான் நீங்க பார்க்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? 3மே ஒன்னாதான் பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஐக்கியம் இருந்தாதான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். அப்பதான் நம்ம வெண்வஸ்திரங்களை நம்ம
தரித்து கொள்வது தகுதியுடையவர்களாக மாற முடியும். பாருங்க, ஒரு வாரம் குளிக்காம விட்டா நீங்க என்ன ஆவீங்க? குருவிக்காரங்களா? என்னது? அப்ப ஒரு வாரம் குளிக்காம விட்டா என்ன ஆகும்? அவங்களாம் எல்லா மனிதர்களும் சமம் தான். சாரி, எந்த ஒரு பிரிவையும் எல்லா மனிதர்களும் சமம் மதிக்கிறவன் தான். ஆனா அவர்களையும் இப்ப தெய்வம் நல்லபடியா அவங்கள வந்து சூப்பரா நல்லா அருமையா வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே ஈக்குவலா வரணும்ன்றத நம்ம ஆசை. அந்த தெய்வம் கொண்டு வருவாரு. என்ன டாபிக் மாறுது, என்ன பண்ணணும்? அவ பரிசுத்த ஆவியானவர் நம்மள கழுவுகிற ஒரு தெய்வம். அப்போ நான் சொன்னது புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு? ஒரு வாரம் நம்ம குளிக்கலன்னா என்ன ஆகும்? அப்போ நம்ம இந்த 11 மாசத்துல நம்ம எத்தனை வாட்டி இந்த 3 காரியங்களால கழுவப்பட்டிருக்கோம்? பிசாசு யோசிச்சு பாருங்க. பிசாசு ஏன் நம்மளை வந்து விழுங்கலாம் என்று வகை தேடுறான்னா, நம்ம இந்த 3 காரியங்கள அவனுக்கு ஸ்மெல்ஸை கொடுக்கவே கூடாது. அவன் கெட்ட வாசனைகளை பிடித்து வருவான். நம்ம என்ன பண்ணோம்? ஆத்மாவுல எப்பவுமே இந்த 3 காரியங்கள்ல பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவன் வரமாட்டான். ஆத்மத்துல இப்ப இங்க நம்ம வந்து செட்டு போட்டு வர்றது அது பெரிய விஷயம் இல்லை. எங்க இருக்கணும்? அந்த 3 காரியங்களால நம்ம தினமும் இயேசுவின் ரத்தத்தினால நம்ம அறிக்கையிடணும். வசனத்தினால, 3வது பரிசுத்த ஆவி. இவங்களை தினமும் நம்ம வந்து இதை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாக வெற்றியுள்ளவர்களாக மாற முடியும். எத்தனை வருட கெட்ட பழக்கமா இருந்தாலும் நம்மளால விட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தினமும் விடாம நான் அதை செஞ்சேனா, இன்னைக்கு நைட் இதை பண்ணனா அப்படின்னு யோசிங்க. இந்த வருட இறுதியில் வந்து நம்மளை சுத்திகரிச்சுப்போம். நைட்டு தினமும் நான் இதை பண்ணனா, இந்த 3 காரியங்களை நான் பண்ணனான்னு சொல்லிட்டு நீங்க தூங்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். ஆமென். இதை விட்டுட்டு நீங்க வந்து ஓட முடியாதுங்க. நம்ம முன்னாடியே சொன்னேன், எருசலேமை விட்டுட்டு ஓடினா என்ன ஆகும்? யார் இருக்காங்க வெளியில? காயப்படுத்துற ஒருத்தங்க வெளியே இருக்கான். காயப்படுத்துற ஒருத்தன் வெளியில இருப்பான். உலகம் சொல்லும் உங்களை பரிசுத்தமாக வாழ முடியும். இந்த உலகத்துல எங்கிருந்து போய் பரிசுத்தமாக வாழ முடியும்? உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும். காலையில் இப்போ பார்த்து என்ன சொன்னாங்க? ஜனங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நிறைய ஜனங்க, ஐயோ அவங்க உயரமான ஆள்லாம் இருக்கிறாங்கப்பா, பெரிய ராட்சச மனுஷன்லாம் இருக்கிறாங்கப்பா, உன்னாலலாம் அங்கே போய் நம்மளால மேனேஜ் பண்ண. உலகம் அப்படிதான் உன்னை சொல்லும். இந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழ்றதா இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்சபடி. ஆனா எனக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் ஒன்று உண்டு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் உள்ளது போல எனக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு தேசம், பரலோக தேசம் இருக்குது. அந்த தேசத்தை நான் சுதந்திரத்துக்கு கொள்ள என்னால முடியும். இந்த உலகத்துல தான் இயேசு வந்து ஜெயிச்சாரு, என்னையும் ஜெயிக்க வைப்பார். கரங்கத்தை தியானம் மேம்படுத்தலாமா? நிச்சயமா அது எந்த காலகட்டத்திலையும் அவருடைய வார்த்தை மாறாது. என்னை பரிசுத்தமா வாழ வைப்பார். இந்த ஜனம் எல்லார் மத்தியிலும் என்ன பிரகாசமா வைப்பார். நான் வெள்ளை வஸ்திரம் போடாமையே என்ன வெள்ளை வஸ்திரம் போட்டான் வெள்ளை மனசுடையவன்னு சொல்ல வைப்பார் என் இயேசு. இதை நம்புறீங்களா? இந்த நம்பிக்கையோடு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த செய்திக்கு நிகராக நான் சொல்லிட்டு புறசேரது கடைசியிலே சொல்லிக்கிறேன் அந்த ஒரு ஓமையை. ஓகே, அடுத்த வசனத்தை குறித்து பார்க்கலாம். இப்போ 6 வசனம் முடிச்சிருக்கேன். அடுத்த வசனம்னா 7வது கடைசி வசனத்தை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 19, 7, 8 வாசிங்க. ஆமென். கடைசி வசனம் நம்ம பார்க்க போறோம். என்ன வசனம் அது? சுத்தமும், அது ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாசி, மெல்லிய சுத்தமும் பிரகாசமான மெல்லிய, ஆமா மெல்லிய வஸ்திரம். அது எப்படி இருக்கு மெல்லிய வஸ்திரம்? சுத்தமும் பிரகாசமுமான வஸ்திரம். அடுத்த வஸ்திரம் இதுதான் கடைசி வஸ்திரத்தை கடவுள் நமக்கு அருள்கிறார். 6ஆம் வசனம் என்ன வஸ்திரம் சொன்னேன்? சிவப்பு வஸ்திரமா? எல்லாம் கவனமா தான் இருங்க பார்த்தேன். வெண் வஸ்திரம். 7ஆம் வசனம் என்ன வஸ்திரம்? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். இந்த மெல்லிய வஸ்திரத்தை குறித்து பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் மெல்லிய வஸ்திரத்தை குறித்து பார்க்கலாம், அப்புறமா சுத்தமும் பிரகாசத்தை குறித்து பார்க்கலாம். இந்த மெல்லிய வஸ்திரம்னு பார்க்கும்பொழுது இந்த வாங்குறப்போ துணிலாம் எப்படி இருக்கும்னா ஹார்டாக இருக்குமா? எது சொல்லுவாங்கப்பா, அந்த ரஃப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அது போக போக துவைச்சு என்ன ஆகிடும்? துவைச்சு சாஃப்ட் ஆகிடும். இது வந்து மணவாட்டினுடைய தவிப்பை குறித்து பார்க்கணும். கடைசி இந்த 6 வஸ்திரங்களை நம்ம போட்டுட்டு இருக்கும்போது கடைசியினுடைய ஒரு காரியம் தான் மணவாட்டியினுடைய காரியம். இது வருகைக்காக காத்திருக்கிற வைக்கிற வஸ்திரம். ஆமென், அல்லேலூயா. இது மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி, அந்த வசனம் வாசிங்க. விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம் மணவாட்டி. அவங்க அந்த கடைசி எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு சபைக்கு. ஆமா, என்னது அந்த எதிர்பார்ப்பு? கர்த்தருடைய வருகை. ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிங்க, ஊழியக்காரங்க எல்லாருமே இந்த மெல்லிய வஸ்திரத்தை தரிச்சிருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா யாருடைய வருகை சமீபம்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமா இருக்கு. அவங்க அந்த வருகையில பிரவேசிக்கணும்னா அதற்கு அந்த ஆயத்தமா இருக்கணும்னா மெல்லிய வஸ்திரமா அவங்க இருக்கணும்.
துவைப்பாங்க, போட்டு துவத்தோன்னு துவைப்பாங்க. முதல்ல என்னது வார்த்தைகளால என்ன எல்லாம் துவைப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் அவன் தாங்கிப்பான். யாருக்காக? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக. எல்லா ஏச்சு பேச்சுகள் எல்லாவற்றையும் போட்டு தாங்கி நீதியின் கிரியைகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதான் என்ன போடப்பட்டிருக்கு அந்த அந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கு? அவர் அந்த வாசிங்க அந்த வசனம் மறுபடியும். நீதியின் கிரியைகளையும் போட்டிருக்குமே, எதுல வருது அந்த வசனம்? வாசிங்கப்பா. வெளிப்படுத்தல் 19:7 பரிசுத்தவான்களின் நீதிகளே. அப்ப அந்த வசனம் அந்த இது நீங்க பார்க்கும்பொழுது உண்மையா அவரை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க? துவைச்சு எடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து உண்மையா நேசிக்கிறவங்க வாழ்க்கையில் என்னது? அவங்க மெல்லிய வஸ்திரமா மாறணும்னா அவங்க எப்படி மாறுவாங்க? அவங்கள துவைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட அவங்க யார் மேல எதை நோக்கியதாக இருக்கும் அவங்களுடைய கவனம்? அவங்க விட்டு விலகி ஓடுறவங்களா இருக்க மாட்டாங்க. ஆமா, இந்த 6 வஸ்திரங்களை அணிந்து அவங்க உறுதியாக பலமாக காணப்படுவாங்க. அவங்க எப்போதும் தேவனுடைய நீதிகளை செய்து கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அவங்க வஸ்திரம் என்ன ஆகுது? மெல்லிய வஸ்திரமா, சாஃப்ட்னஸ் ஆயிடுது. அவங்க தான் அந்த ஆயத்தம் ஆகுறாங்க. யாருக்கு? கல்யாணம் இயேசு கிறிஸ்துவனுடைய இதுக்காக. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்புக்காக அவங்க எதையுமே விட்டு கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, நார்மலான விசுவாசியா இருக்கிறவங்க இந்த வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நார்மலா இருக்கிறேன் அப்படிலாம் இருக்கணும்லாம் பெற முடியாது. நார்மலுக்கு மீறி ஒரு வருகையின் தவிப்போடு எப்போதும் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகிறதாக காணப்படுகிறது. இந்த வருகையின் தவிப்பு எப்படின்னா, ஒரு மணவாட்டி எப்படி இருப்பாங்க? கல்யாணம் ஆகும் போதுன்னு வச்சுங்க, ஒரு மணவாளம் வரப்போறான் இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 3-4 மாசத்துல கல்யாணம். அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க மணவாட்டி அந்த கிரி அவங்க எப்படிதான் தன்னை ஆயத்தப்படுத்திப்பாங்க. கிரியைகள் தன்னை எப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாங்க, மேக்கப்லாம் பார்க்கணுமா எப்படி இருக்கும்ல. இந்த காலத்தில் மேக்கப் பண்ணணும், தலைவரி ஓலமாக மேக்கப் பண்ணுவாங்க, பார்த்துருங்களா இல்லையா? மேக்கப்னு நம்ம கேள்வி இந்த காலத்தில் போகிறோம். அந்த காலத்தில் மேக்கப்லாம் தலையை பின்னிட்டு இது பண்ணுவாங்க, தலையை விரிச்சு போட்டு பிசாசா உருவாக்குறதுக்கு இப்போ ஒரு மேக்கப் வச்சுக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? அங்கே ஒரு 2 பிசாசு உட்காந்துருக்காம அதுக்குள்ளே உட்காந்து அதுக்கு இன்னொன்று 3வது பிசாசை உருவாக்குற மாதிரி தலையெல்லாம் தலைவரி ஓலமாக வெளியில் வருதுங்க நிறையா. ஒரு சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன இந்த காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆயத்தமாகறதுனா எப்படி கேட்டால் அது போயிட்டு தான் சொல்கிறாங்க, ஃபேஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? லேட்டஸ்ட் ஃபேஷன் தான், அதான் மேக்கப். என்னங்க இது உண்மையை புரியலங்க. இப்படி ஆயத்தம் பண்ணணும். நீதியின் கிரியைகள், அதாவது இந்த உலகத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த காலத்து எக்ஸாம்பிள் சொல்ல முடியற அளவுக்கு இருக்கு எக்ஸாம்பிள்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேக்கப்ன்ற பேரில் என்ன நடக்குது? ஆனால் நம்ம மேக்கப் எப்படி இருக்கணும்? எப்படி போடப்பட்டிருக்கு இந்த மேக்கப்பு? நீதியின் கிரியைகளில் தங்களை அலங்கரிச்சு கொள்ளணும். இவங்க சொன்னாங்களே, நீ என்ன வசனம் வாச்சோம்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். அப்போ இந்த மெல்லிய வஸ்திரத்துக்கு நம்ம ஆயத்தம் பண்ணிடணும். பாருங்களேன், அந்த மணவாட்டிக்கிட்டே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவங்க கிட்ட வந்துச்சு 1 மாதம் தான் கல்யாணம் இருக்குன்னா அந்த மணவாட்டியுடைய எதிர்பார்ப்பு அந்த மணவாளன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கும். 100 ஒரு கையில் பணம் கொடுத்தா கூட பிச்சு பணத்தை கூட என்ன பண்ணுவான்? தூக்கி போட்டு மணவாளனுடைய அந்த அன்பை தான் அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். பணம் இல்லைன்னா எதுவுமே அவளுக்கு பாசம் பந்தம் எல்லாத்தையும் விட அவள் எதை நினைப்பான்? அதிகமாக அந்த மணவாளன் வருவதையே நினைப்பான். அந்த அன்பு கொண்டவர்களாக நம்ம மாறணும். ஒரு சபை மாறணும். இது ஆவிக்குரிய அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். அங்கேயாவது ஒரு 3-4 மாதம் கல்யாணம்னு சொல்லலாம். கர்த்தருடைய வருகை இன்னைக்கு கூட பேசிட்டு கூட இருக்கலாம். அப்போ நாம் எந்த அளவுக்கு ஆயத்தப்படுறோம்? இந்த 12வது மாதத்தில் வரப்போகிறோம். கர்த்தருடைய வருகையை குறித்து நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ரஃப்பாக நம்ம மனசு இருக்கா? இன்னமும் மெல்லிய வஸ்திரமாக மாற்றுங்க. உங்கள் மனசு துவைக்கப்படுறது இடம் கொடுங்க. பாடுகள் கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி, நீங்கள் இந்த 6 வஸ்திரங்களை அணிஞ்சிருக்கிறீங்க. உங்களை எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. தைரியமாக கர்த்தருக்காக எல்லாத்தையும் தாங்கி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் மெல்லிய வஸ்திரமாக நீங்கள் மாறிடுவீங்க. இதை நீங்கள் முதல்ல நம்புறீங்களா? நீங்கள் அதனால் தயவு செய்து இந்த மெல்லிய வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்ளணும்னா ரஃப்பாக இருக்கிற காரியங்கள்லாம் மெல்லிசாக மாற்றிங்க. இயேசுக்காக நான் எல்லாத்தையும் சகிப்பேன். இந்த மணவாட்டி என்ன பண்ணுவான்? இயேசுக்காக மணவாளன் நான் போய் அவர் போய் நான் அடையணும், எல்லாத்தையும் சகிப்பான். திட்டினாலும் அடிவானாலும் எல்லாத்தையுமே, ஏன்னா அவர் எனக்கு பிடிக்கும், அவருக்காக நான் எல்லாத்தையும் சகிப்பேன். அந்த மனதை வைத்துக் கொண்டீங்கன்னா தான் இந்த வெள்ளிய வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா இதை பெற்றுக்கொள்ள முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மெல்லிய வஸ்திரத்துடைய மதிப்பை தெரிஞ்சுங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? சோதனையோ வேதனையோ எது இருந்தாலும் நான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகிப்பேன். அதனால ஒரு நிமிஷம் காயத்ரி கூப்பிடுறாங்க. அதனால நம்ம மனதில் இருத்திக் கொள்வோம். ஓகேவா? இந்த மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதற்கு நம்மளை விட்டு கொடுப்போம். இந்த வருட இறுதியில் நாம அப்படியே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம என்ன பண்ணோம்?
மாறணும். ஓகேவா? நீங்க பார்க்கலாம், இந்த அவருடைய வருகையை குறித்து தவிப்போட காணப்பட்ட ஒரு 2 பேரை நான் காட்டுறேன். அந்த மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணிப்போம். நம்ம எங்க இருந்தாலும் அந்த தவிப்பு நமக்கு இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. லூக்கா 2:37-38 வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 37-38. என்னங்க பண்ணாங்க அவங்க? 84 வயது பாட்டி அவங்க என்ன பண்றாங்க? அவங்க தேவாலயத்தை விட்டு, இதாங்க மனம் மெல்லிய வஸ்திரத்தை தரிச்சிருக்காங்க. 84 வயது பாட்டி அந்த என்ன பண்றாங்க? தேவாலயத்தை விட்டு, அதான் கவனிக்க, கோடு கூட வச்சுங்க பைபிள்ல. மெல்லிய வஸ்திரத்தை அவன் தரித்து கொண்டு கர்த்தருக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, ஒரு விதவை, அவங்க விதவை தானே போடுறது, அவங்க எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு கர்த்தருடைய வருகை, முதலாம் வருகையை குறித்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் முதலாம் வருகை 2ஆம் வருகைக்கு நீங்க ஒப்பிட்டு பாத்துங்க. இப்ப நம்ம முதலாம் வருகையில் இல்ல, எத்தனாவது வருகையில இருக்கிறோம்? 2ஆம் வருகை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அந்த முதலாம் வருகை அந்த இயேசு கிறிஸ்துவை காணும்போதற்காக ஆலயத்தை விட்டு நீங்காமல் காத்துட்டு என்ன பண்றாங்க? அவங்க காத்திருந்து சமைச்சிட்டு இருக்காங்களா? என்ன பண்றாங்க அவங்க? என்ன பண்றது? கர்த்தரை புகழ்ந்து ஆராதனை செஞ்சு அவரோட ஐக்கியமா இருக்கிறாங்க. அப்போ இன்னொரு நபரை காட்டுறோம் பாருங்க. லூக்கா 2:26 வாசிங்க. 26 வந்து லூக்கா 2ஆம் அதிகாரம். சிமியோன் பாருங்க. 25. ஓகே சிஸ்டர். ஆறுதல் வர அவன் மேல் பாத்தீங்களா, நீதி உள்ளவனாக, நீதியின் கிரியைகளை செய்து கொண்டிருந்தவனாக. இப்பதான் நீங்க வாசிங்க, அந்த மெல்லிய வஸ்திரம் தரிச்சவங்களா யாரு? நீதியின் கிரியைகளை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். நீதியின் கிரியைகளை செய்து கொண்டவராக. கர்த்தருடைய வருகை வருவவர்களும் என்ன பண்ணாரு? தன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டு அவரை பார்க்கறதுக்கு வந்துட்டா இருப்பா. அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு அதான் சொல்றாரு, இனிமேல் நான் நிம்மதியா நான் போறேன்றார். அடுத்த வசனங்கள் நீங்க வாசினா தெரியும். நான் என் கர்த்தரை பார்த்துட்டேன். அதுதான் இந்த தெளிவு நிலை நமக்கு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொருவரும் இந்த தவிப்பை நாம் கொண்டவர்களாக காணப்படணும். இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிற நாம மெல்லிய வஸ்திரங்களை தரிச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆயத்தப்படணும். நீதியின் கிரியைகளை செய்யணும். அவர்கள் எல்லாவற்றையும் நம்ம சகிக்கணும். துவைப்பாங்க, எல்லாத்தையும் சகிச்சு காத்திருக்கும் போது இந்த மெல்லிய வஸ்திரம் பெறுவதற்கு நாம் தகுதியுடையவர்களாக மாறிவிடுகிறோம். அடுத்து அந்த வசனத்துல ஒரு பகுதி இருக்கு, அதை மட்டும் வாசிச்சு முடிக்கலாமா? சுத்தமும் பிரகாசமுமான வஸ்திரமா அது காணப்படுகிறது. மெல்லிய வஸ்திரமா மாத்திரம் இல்லைங்க, எப்படி காணப்படுறது? சுத்தமும் பிரகாசமான. அந்த பிரகாசம் எப்படி வரும்? இன்னைக்கு நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த வருட இறுதியில வந்து நமக்கு இந்த வார்த்தை உபயோகமா இருக்கும். பாருங்களேன், அவரோட சஞ்சரிக்க நீங்க பிரகாசம் அடைஞ்சிருவீங்க. அந்த மனவாட்டியை நினைச்சிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, அவரோட சஞ்சரிச்சே இருக்கணும். அந்த மனவாளன் நமக்கு இன்னைக்கு ஆவியானவரா நம்ம கூட இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம பயன்படுத்தலாமா? அவரோட சஞ்சரிச்சுட்டே இருக்கணும். 12 மாசம் நான் மிஸ் பண்ணிட்டேன். உங்களை இவ்வளவு நேரத்துல வீணடிச்சுட்டேன் ஆண்டவர். ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை வீணடிச்சு செலவு பண்ணாம விட்டேன். எங்கெங்கயோ நான் சரியா ஜெபிக்காம நான் நேரத்தை அநேக நேரங்கள்ல வீணடிச்சுட்டேன். சொந்தக்காரன் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு நிம்மதியே இல்லை. நான் இன்னையில இருந்து ஒரு முடிவு பண்றேன். உம்மோட சஞ்சரித்து ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, உம்மோட நெருங்கிறதுல, பரிசுத்த ஆவியானவரோட நெருங்கி இருக்கிறதுல நான் வந்து ஒரு உறுதி அடைஞ்சீங்கன்னா உங்க வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம் சுத்தமும் பிரகாசமுமாக மாறும். அந்த வசனம் தான் எழுதி கொடுத்துருக்காங்களா? எங்க வருதுமா அது? மத்தேயு வீடியோ தான் எழுதி கொடுத்தேப்பா. மத்தேயு 17:2 வருதா? மத்தேயு 17:2 எடுங்க. நம்ம இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த உலகத்துல வந்து மத்தேயு 17:2. என்னங்க அது? மறுரூபப்படுகிற வாழ்க்கை வேணும். ஒரு மனவாட்டி தான் எப்படி இருக்கணும்? ஒரு மறுரூபப்படுகிற வாழ்க்கை வேணும்னா கர்த்தரோட சஞ்சரிச்சாதான் மறுரூபப்படுகிற வாழ்க்கை வரும். ஒரு பிரகாசம் நம்ம முகத்துல வரும். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த பிரகாசம் வரணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ணணும்? இந்த வருட இறுதியில வந்து நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. கர்த்தரோட சஞ்சரிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிச்சு அவரை துதிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறது துதிக்கிறது பலமா இருக்கிறீங்க? அப்படிப்பட்ட இருந்து பாருங்களேன், வாழ்க்கையை மாறிடும். ஆமென். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுக்கு. ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு குறைவு இருக்கு, நான் மாத்திக்கணும். ஜெபிக்கிறதுல, துதிக்கிறதுல, அவரோட நெருங்கிறதுல ஒரு சஞ்சரிப்பு இருந்தாதான் அவங்க முகத்துல பிரகாசம் இருக்கும். அவனை போட்டு துவச்சாலும் அவன் கர்த்தரோட விலகியே போக மாட்டான். அவன் கர்த்தருடைய வருகைக்காக அவருடைய நினைப்பாவே இருப்பான். கரங்க தட்டி தேவன் அந்த மயப்படுத்தலாமா? அப்படிதானே நீங்க மாறணும், நானும் மாறணும். அதனால இன்னைக்கு வந்த நாம ஒவ்வொருவரும் அப்படி ஒரு வலிமையை நாம் பெறணும். பிரகாசமா எத்தனை பேர் யாராவது பிரகாசமா இருக்கிறது விரும்பாம இருப்பீங்களா? எல்லாருக்குமே பிரகாசமா இருக்கணும் வாழ்க்கை.
கரெக்டா இல்லையா? அப்ப அவரோட சஞ்சரிங்க. மோசையை குறிச்சு பாருங்க, யாத்திரா 34ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். பாருங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டு நல்ல பிரகாசமா உஜாலெல்லாம் போட்டு வந்து அப்படி காட்டுறது இல்லை. அவன் தான் என்ன போடப்பட்டிருக்கு, தான் பிரகாசமா இருக்குது அவருக்கே தெரியல. அந்த அளவுக்கு மத்தவங்க சாட்சி சொல்றாங்க, மத்தவங்க பாக்குறாங்க. நம்மளுடைய சாட்சி அப்படி இருக்கணும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க கர்த்தரோட இருந்தீங்கன்னா மத்தவங்க பார்த்து அவனோட அந்த ஆளை பார்த்தாலே பயமா இருக்குப்பா, அவன் கிட்ட போறதுக்கு அவன் ஏதோ பயங்கர பரிசு ஒரு மாதிரி அவங்க கிட்ட போனாலே ஒரு வல்லமை இருக்கு. அப்படி ஒரு ஃபீல் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரோட சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஃபீல் மத்தவங்க உணர்வாங்க. நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு காட்ட வேணாம், நம்ம மத்தவங்க நம்மள உணர்வாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுத்தமும் பிரகாசமான மனுஷனா இருக்கான் அவங்களே உணர்வாங்க. இயேசு கிறிஸ்து அப்படிதான் பாக்குறாங்க. அந்த மாதிரி உணர்வு எத்தனை பேருக்கு வேணும்? இன்னைக்கு இந்த வருட இறுதியில வந்து நாம அந்த மாதிரி உணர்வு பெறணும் எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம தினமும் அவருடைய சஞ்சரிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த எதையும் அவருக்காக நான் சேர்த்து ஆயத்தமா இருக்கணும். மெல்லிய வஸ்திரமா மாற்றப்பட விட்டு கொடுங்க, ஓகேவா? அடுத்து நான் எப்போதும் அவரை சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் என்னுடைய வஸ்திரம் எப்படி மாறும், சுத்தமும் பிரகாசமுமா அந்த மெல்லிய வஸ்திரம் மாறும். அப்பதான் நான் வந்து ஒரு தகுதியுடைய ஒரு மனவாட்டியாக இருக்கிறேன். இது 7ஆம் வஸ்திரத்தினுடைய கடைசி பகுதி, ஓகேவா? இந்த வஸ்திரத்தை பெறுவதற்கு வயது வித்தியாசம்லாம் கிடையாது. உலகத்துல சொல்லுவாங்க, உனக்கு தம்பி உனக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குப்பா. என்ன சொல்லுவாங்க உலகத்துல? அது தம்பிக்கு மட்டும் கிடையாது, தாத்தாவும் சொல்லலாம். ஹலோ தாத்தா, நீ கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்தனா ஜெபிச்சு ஒழுங்கா இருந்தனா தாத்தா பார்த்து சொல்லலாம், தாத்தா உங்களுக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்கு தாத்தா, ஏன்னா நீ நல்லா ஜெபிக்கிறீங்க தாத்தா. சின்ன வயசா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் தாராளமா, நீ கூட போய் சொல்லலாமா யாராவது தாத்தா ஜெபிச்சா கூட, தாத்தா அவனுக்கு நல்ல எதிர்காலம் உனக்கு இருக்கு தாத்தா. ஏன்? அவர் ஜெபிக்கிறார். ஆமென், ஜெபிக்கிறார், தேவனோட நெருங்குறார். நீ யாரை வேணாலும் சொல்லலாம், வயது வித்தியாசம்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்த நீங்க நான் பெரியவங்க ஆகிட்டேன், எனக்கு இவ்வளவு வயசு கழிச்சு ஜெபிக்கிற ஆண்டோட நெருங்கத்துல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் குறைவு, இவ்வளவு நாள் இருந்துட்டேன், இனிமேல் நல்லா ஆண்டு ஏத்துப்பாரா? கண்டிப்பா ஏத்துப்பாரு. இனிமேலாவது நம்மளை திருத்திப்போம், கர்த்தரோட நம்ம நெருங்கணும். எந்த வயது வித்தியாசமே கிடையாது, கர்த்தரோட நெருங்குவோம். உங்களை சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம் கொண்டவர்களாக ஆயத்தமாகிற மனவாட்டியாக கர்த்தர் பார்ப்பார். ஆமென். இதோட இந்த 7வது வசனம் முடியுது. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த வஸ்திரங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். தயவு செய்து இந்த வஸ்திரங்களை பெறுவதற்கு நம்மளை தகுதிப்படுத்தும். இந்த வருட இறுதியில் வந்த நாம என்னென்ன வஸ்திரம் பார்த்தோம்? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், துதியின் ஆடை, என்னது பொற்சரிகையா, சித்திரை தையலாடை, வெண்வஸ்திரம், 7வது மெல்லிய சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம். இந்த 7 காரியங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். எந்த பாகுபாடும் இல்லை. ஆனா அவரை நம்ம முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது, சஞ்சரிக்கும் பொழுது இவைகளை தருகிறார். நீதியின் கிரியைகளை செய்யும் பொழுது அவர் தருகிறார். ஆமென். சோ இன்னைக்கு நம்ம இதை பெறலன்னு வச்சுங்களேன், இதை எப்படி பெற்றுட்டு வாங்குறது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இது ஒரு நாள்ல நடக்கிற நிகழ்வு இருக்காது. இப்போ வந்து நீங்க மாய்மாலமா வாழலாம், எப்படி வாழ்ந்துடலாம். பாம்பு இருக்கு பாருங்களேன், மாசத்துக்கு ஒரு தடவை சட்டையை உரிச்சு போடுவோம். என்னதுங்க பாம்பு? எத்தனை வாட்டி நானே அன்னைக்கு படிக்கிறப்ப தான் பார்த்தேன். பாம்பு மாசத்துக்கு ஒரு வாட்டி சட்டையை உரிச்சு போடுமா. சட்டைனா என்னது? அதனுடைய இது தோலை. அது போடுறதுனால அது குணம் மாறிடுமா? பாம்பு எப்படிப்பட்ட பாம்பு? அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எல்லாத்தையும் போட்டேன், நான் வந்து குணத்தையும் அப்படியே தூக்கி போட்டுருமா? மாய்மாலமும் அப்படிதான். நம்ம இதெல்லாம் மாய்மாலம் பண்ணிட்டு வெளியில காட்டுறதுனால எந்த இது மாய்மாலம் தான் நமக்கு எந்த இல்லை. அதெல்லாம் போட்டுடுங்க. இந்த வஸ்திரங்கள் நம்ம அணிந்து கொள்ளணும். நம்ம பட்டு புழுவா இருக்கணும். பட்டாம்பூச்சி போல நம்மளை விட்டு கொடுக்கணும். பட்டாம்பூச்சி எப்படி வரும்? பாம்பு போல இருக்காது. முதல்ல அது ஒரு அசிங்கமா தான் இருக்கும். இதெல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு விட்டு கொடுக்கும்போது அசிங்கமா தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கை மறுரூபப்படணும். நம்ம வாழ்க்கை முதல்ல நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கணும். மறுரூபப்படணும். நம்மளை விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பட்டுப்புழு எப்படி உடனே உங்களுக்கு பட்டாம்பூச்சியா வெளியில அழகா வந்துடாது. எப்படி இருக்கும்? முதல்ல அசிங்கமா ஒரு முன்னாடி மூடி இருக்கும். அதெல்லாம் தோல்வி வரும், ஏமாற்றம் வரும், பிசாசு உங்களை அதைரியப்படுத்துவான், எல்லாம் வரும். இதெல்லாத்துக்கும் நான் கிவ் அப் கொடுக்க மாட்டேன். அதுக்குள்ளவே நின்று நீங்க ஜெயிச்சு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை இந்த ஆடைகளை தந்து உங்களை பட்டாம்பூச்சியாக, அழகிய பட்டாம்பூச்சியாக மாத்தி வெளியில கொண்டு வருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பறந்து அவருடைய நாமத்தை நீங்க அறிவிக்க செய்யலாம். ஓகேவா? அதனால பயப்படாதீங்க. நீங்க எப்படிலாம் அதை மாற முடியும் அப்படிலாம் கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவோட இருந்தாலே நீங்க வஸ்திரம் தரிச்சவங்களா தான் இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவோட இருக்க அந்த கல்லறைகளில் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த மனிதனை கொஞ்சம் பாருங்க. அவன் இயேசு கிறிஸ்து இல்ல, யாருமே இல்ல. அவனை தன்னை வஸ்திரமே இல்லாத என்ன ஆயிட்டான்? அந்த வஸ்திரம் தங்களை கரைப்படுத்தி காயப்படுத்தி கொண்டான். அந்த மாதிரி இருக்க மாட்டான்.
கிவ் அப் கொடுத்து ஓடிடாதீங்க. ஐயோ என்னால முடியும்னு சொல்லி ஓடும்பொழுது தாங்களே காயப்படுத்துறதுக்குள்ள பிசாசு மாத்திரும். அப்படி வேண்டாம். அந்த அதே மனுஷன் மாறின பிறகு எப்படி தெரியுமா உட்கார்ந்தான்? அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு உட்காரணும். நீங்க வந்தா நாம அந்த மாதிரி விட்டு போடுங்க. மாறின பிறகு அவனை குறிச்சு வேத வசனம் அந்த எங்கன்னு தெரியல, நீங்க வீட்டுல போய் நீங்க ரொம்ப நான் அனுப்புற அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் வசனம் எழுதல. அவன் மாறின பிறகு இயேசு கிட்ட உட்கார்ந்துருந்தான். அவன் எப்படி இருந்தான்? வஸ்திரம் தரித்தவனாக இயேசு கிட்ட உட்கார்ந்தான். இன்னைக்கு நம்ம எப்படி போறோம்? இந்த 7 வஸ்திரங்கள் நம்ம ஒருவேளை அந்த கல்லறைகள் இருக்கிற மனிதன் போல நம்ம இருக்கிறோமா? நம்மளே நம்ம தெரியாம காயப்படுத்தி இருந்தோமா? இன்னைக்கு கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவோட நம்ம வந்துட்டோம். வஸ்திரம் தரித்தவர்களாக தான் இங்கிருந்து கடந்து போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வஸ்திரம் தரித்தவர்களாக நம்மளை நிர்வாணமா விட மாட்டார். வஸ்திரம் தரித்தவர்களாக இந்த 7 வஸ்திரங்களும் அணிந்து கொண்டு போங்க. நிச்சயமாக மறுரூப வாழ்வை கர்த்தர் கொடுப்பார், பரலோகம் சேர்ப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோட முடிஞ்சு போயிருந்த வஸ்திரங்களோட தலைப்புல கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you.